சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள், அதாவது எழுதப்பட்டுள்ள இந்த சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் எப்படி வாழுவார்கள் தெரியுமா? சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க, திருப்தியாக இருப்பாங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? பதஷ்டம் இல்லாமல் இருப்பாங்கங்க. ஏன்? எழுதியிருக்கிற எல்லாமே கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்கிற வெளிச்சம் அவர்களுக்கு இருக்கும் பாருங்க. நோ டென்ஷன் அட் ஆல், நோ ப்ரெஷர் அட் ஆல். தே வில் என்ஜாய் த டிவைன் ப்ரெசன்ஸ். ஏன்? முடிவு தெரியும். முடிவு என்ன? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை அவர்களாலே விசுவாசிக்க முடியும். அதை என்ன செய்ய முடியும்? தரிசிக்க முடியும், விஷுவலைஸ் பண்ண முடியும். எப்போ ஆதி ஆகமத்திலே அப்படிலாம் இருந்திருக்காங்களே. ஆபிரகாம் இருந்தானே, ரைட்? ஈசாக்கு இருந்தானே, யாக்கோபு இருந்தான், யோசேப்பு இருந்தான். பாருங்க, ஆபிரகாம் எப்படி இருந்தான் நான் சொல்கிறேன்? சாட்டிஸ்ஃபைடாக இருந்தான்னு ஏன் சொல்கிறேன் தெரியுமா? எப்போ சொன்னவர் வல்லவர். ரோமர் 4வது அதிகாரத்தில் அவர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதிலே வல்லவர் என்று அறிந்திருந்தான். ஈசாக்கு எதை அறிந்து பதஷ்டம் இல்லாமல் இருந்தான்? எப்போ அவர் அற்புதமாக விளைச்சலை தருவார். மழை இருந்தாலும் சரி, மழை இல்லாட்டாலும் சரி. பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு அறுவடையை பெற்றான். எப்படி பீஸ்ஃபுல்லாக இருந்தான்? என் மாமனார் திரும்ப திரும்ப ஏமாத்துறாரு. அவன் ஒரு சூப்பர் நேச்சுரல் பிளான் வந்தது பாருங்க. நல்ல கொழுத்த ஆடுகள் பொலியும் பொழுது மரக்கொம்போய் வெட்டி வரி வரியாக உரித்து தோலை உரித்து பொலிகிற இடத்துல போட்டால் அது போடுகிற குட்டியெல்லாம் வரி வரியாக கொழுத்த குட்டியாக போடுதுங்க. 2 பரிவாரங்களை சுதந்தரித்து கொண்டான். ரைட்? அப்புறம் யார்? யோசேப்பு. அநியாயமாக தூக்கி சிறைச்சாலைகளை போட்டாலும் கூலாக இருக்காங்க. நோ டென்ஷன், நோ ப்ரெஷர், நோ பதஷ்டம். ஏன்? விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான், திருப்தியாக இருப்பான். ஐயோ, அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கைக்குள்ளாக உங்களை அழைக்கிறேன். இன்னும் இந்த ஆசீர்வாதம் வரலையே என்ற நினைவை விட்டு வெளியே வாருங்கள். நான் சிலருக்கு டேட்டு சொல்லியிருக்கிறேன். 60 நாளில் உங்கள் மகளுக்கு திருமணம் நடந்துருன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்த டென்ஷனை விட்டு ஒரு சமாதானமான வாழ்க்கைக்குள்ளே வந்துடுங்க. அப்பொழுது அந்த அற்புதம் நடக்கும். இட் இஸ் பாசிபிள். சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் நம்ம யோசேப்பு கூலாக இருக்கிறான். அப்படி தானே? புதிய ஏற்பாட்டில் யார் கூலாக தூங்குறான்? பேதுரு. ஜாலியாக இருக்காங்க பவுலும் சீலாவும். அது சிங்கக்கபியாக இருந்தாலும் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க முடியும். சீருகிற நெருப்புக்குள்ளேயும் சாட்டிஸ்ஃபைடு லைஃபாக இருக்க முடியும். சிறையிலையும் இருக்க முடியுங்க. அதனால தானங்க இது பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதுக்கு நீங்கள் ஸ்பெஷல் எஃபர்ட்டே போட வேண்டாங்க. நம்முடைய செய்தியை கேட்டு நூற்றுக்கணக்கான நபர்கள் சாட்சி சொல்கிறாங்க. பிரதர், ரொம்ப தைரியமாக இருக்கேன் பிரதர், கூலாக இருக்கேன் பிரதர். அருமையான தேவர்களே, எங்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்க. அப்பொழுது நீங்கள் தேவனுடைய கரத்தை கட்டி போட மாட்டீர்கள். அந்த இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க? தே லிமிட்டட் த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரவேலரின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். 78:41. நீங்கள் அப்படி செய்யாமல் இருக்கணும்னா சத்தியத்தை சரியாக அறியுங்க. பதஷ்டம் இல்லாமல் சாட்டிஸ்ஃபைடாக எங்கேயும் உங்களால் இருக்க முடியும், இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய கரம் எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் நிறைவேற்றும். அது எல்லாராலும் கூடும். எல்லாராலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இருதய வாஞ்சையாக இருக்கிறது. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.